சாராயம் குடிக்க கொண்டிருக்கக்குள்ள அங்க வந்து ஒரு சிறிய வயசு ஒரு பாடகி கைனா அவ பாட்டு படிக்கிறான். பாட்டு படிச்சிட்டு இருக்கக்குள்ள யா ஹம்ஸ, அதாவது லிஷ்ஷுரு யா ஹம்ஸ லிஷ்ஷுருஃபின் நவாஇ லிஷ்ஷுருஃபின் நிவாஇ என்று இருக்கிறார்கள். பாட்டு படிச்சுக்கண்டு இந்த கொளுத்த 2 ஒட்டகங்கள் இருக்குது என்னது அதை நோக்கி எழுங்கள் என்று சொல்லி பாட்டு அப்படி உற்சாகத்திலேயே என்ன செய்யறாங்க, அப்படியே ஆர்வம் மூட்டி விடுறாங்க. இவர் சாராயம் குடிச்சிட்டு இருந்த அந்த இதுல என்னது யா ஹம்ஸ லிஷ்ஷுருஃபின் நிவாஇ என்று சொன்னவுடன் ஒன்றும் விளங்கல, எழும்பினாரு, வாளை எடுத்தாரு, பக்கத்துல ஒட்டகம் இருக்குது அறுத்துட்டு முக்கியமான சாமான்லாம் எடுத்துட்டார். அதுல இருந்து இவ்வளவுதான் நடந்தது, வேற எந்த கோபதாபமும் இல்லை. அலி ரலியல்லாஹு ஆத்திரம், ஏன் திருமணம் முடிப்பதற்கு இருந்த 2 ஒட்டகம் அதை கொடுத்து நான் வலிமாவுக்கு செய்யறதுக்காக இருந்தேன். அப்ப அலி ரலியல்லாஹு நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வேகமா போறாங்க. வேகமா போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி நடந்துட்டேன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலாடையை அணிந்து கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்களும் 3 பேரும் போறாங்க ஹம்ஸா எல்லாம் இருக்கிற இடத்துக்கு. அங்க போய் வீட்டுக்குள்ள போற அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி போய் உள்ளுக்கு போய் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏச ஆரம்பிக்கிறார்கள். ஃபஜஅல யலூமு ஹம்ஸத அலா மா ஃபஅலு, செஞ்ச வேலைக்காக வேண்டி ஏச ஆரம்பித்தார்கள். அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஃபஸஅதன் நதர, என்ன செய்யறாரு, சாராயம் குடிச்சு அந்த போதையில் இருப்பதனால் விளங்கல அவருக்கு. அவர் இப்படி மேல இப்படி பார்க்கிறார் ரசூலுல்லாஹோட முகத்தை, மறுபடி கீழே பார்க்கிறாரு. அவர் அந்த போதையில் இருக்கிறதா கன்னஹு தமல், அப்படி 2 இப்படி மேலும் 2 பார்த்துட்டு சொல்றாரு, ஹல் அன்தும் இல்லா அபீது அபி, நீங்க எல்லாரும் என் வாப்பாக்கு அடிமையானவங்க தானே என்றாரு. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நீங்க எல்லோரும் என தந்தைக்கு அடிமையானவர்கள் தானே அப்படி என்றாங்க. தந்தை யார்? அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுக்கு அடிமை என்று சொன்னால் அவங்களாம் அவங்களோட கீழே செலவு கீழே இருந்தவங்க தானே என்றாரு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கிட்டு இவர் வந்து என்னது போதையுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார், இவருக்கு என்ன பேசியும் என்ன செய்யாது இந்த இடத்துல வழங்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபனகஸ அலா அக்பிஹில் கஹ்கரா, அதாவது பின்னுக்கு வர ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பின்னுக்கு வர ஆரம்பித்தார்கள். ஃபனகஸ அலா அக்பிஹி அல் கஹ்கரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு வர ஆரம்பித்தார்கள். அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். நானும் வெளியேறி விட்டேன் என்று அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகளை திருமணம் முடிப்பதற்காக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு முடித்துக் கொடுக்கிறார்கள். வலிமா உண்டுக்காக அலி ரலியல்லாஹு ஒட்டகத்தை வைத்து தயாராகின்ற நேரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு என்ன செஞ்சுறாங்க, போதையின் காரணமாக அதை செஞ்சிடறாங்க, அந்த ஒட்டகத்தை அறுத்து விடுகிறார்கள். இதை உபதேசம் பண்ணுவதற்காக நபியர்கள் போகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு இருக்கிற போதை நிலையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இது தவிர இதில் வேற செய்தி இல்லை. ஆனால் முக்கியம் என்னவென்றால், போதை என்றது எதை ஏற்படுத்து என்று பாருங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு எப்படி ரசூலுல்லாஹோட இரக்கம் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூஜஹல் திட்டிய என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஹம்ஸா ரலியல்லாஹு காபிராகிறாங்க. அந்த நேரத்தில் போய் என்னது அபூஜஹலுக்கு ஏசிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ்களை ஏசினதுக்காக வேண்டியே அவர் வேகமா உத்வேகமா போய் மக்கால வச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று கடுமையாக அபூஜஹலுக்கு ஏசி தாக்கி விட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவு நேசம். ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்பட்டதற்காக உஹது யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணீர் வடிச்சாங்க. மதீனாவுக்கு திரும்பி வருகின்ற நேரத்தில் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களுக்காக நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. அழுது சொல்ற என்ன சொல்றாங்க தெரியுமா, வலாக்கின் ஹம்ஸா லா பவாக்கி லஹு, ஹம்ஸாவுக்கு அழுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஒரு உருக்கத்தோடு நபி அவர்கள் ஹம்ஸா அவருடைய தேசத்தை வெளிப்படுத்தினார்கள். அவ்வளவு இரக்கம். ஆனால் அந்த போதை என்பது என்னது, அந்த அளவு வேலையை செய்த. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த சாராயத்தை தடை செய்து வசனம் இறக்குகின்ற பொழுது, இதன் மூலம் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் குரோதத்தையும் ஏற்படுத்தவே விரும்புகிறான், பஹல் அன்தும் முன்தஹூ, நீங்கள் தவிர்த்துக் கொள்வீர்களா என்று அல்லாஹ் தஆலா சாராயத்தை தடை செய்து இறக்குகிறான். ஆக சகோதரர்களே, அலி ரலியல்லாஹுடைய திருமண ஆரம்பத்திலேயே என்ன நடக்குது, நாங்க 2 வாகனத்தை வலிமாவுக்கான் ரெடியாக வச்சு யாரா தூளாக்கிட்டு போனா எப்படி இருக்கும், யாராவது தூளாக்கிட்டு போனா அந்த மனசு எங்களோட மனநிலை எப்படி இருக்கும், வலிமா உண்டோ பிற்போடுவோம் அல்லது ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவோம். இந்த அமைப்பில் ஒரு செய்தி என்னது சஹீஹுல் புகாரியிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு திருமணம் முடித்த பின்னால் அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சுன்னா, மதீனாவுடைய பள்ளியை சுற்றி தானே ரசூலுல்லாஹோட வீடுகள்லாம் இருக்கும். இந்த மனைவிமாரோட வீடுகளுக்கு மத்தியில தான் அலி ரலியல்லாஹு வீடு இருக்குது. மனைவிமார வீடுக்கு மத்தியில. இப்போ இது வந்து 9 மனைவிமார வீடு என்று சொன்னா, அந்த வீடுகளுக்கு மத்தியில யார வீடு இருந்துச்சு, அலி ரலியல்லாஹு அவருடையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீடும் இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கால பகுதியில் எல்லா பிள்ளைகளும் மௌத்தாயிட்டாங்க.
அவருக்கு பிள்ளை என்று சொல்வதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அதனால் நபி அவர்கள் உயிருக்குயிராய் நேசித்தார்கள் என்று சொல்லலாம். ஃபாத்திமா பலஅத்தும் மின்னி என்று சொல்வார்கள். பலஅ என்று சொன்னால் அதாவது என்ன சதை துண்டு, பலஅ என்னுடைய ஒரு சதை துண்டு என்று சொல்வார்கள் நபி அவர்கள். அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கையில் செய்தியிலே ஒரு சில செய்திகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை எப்படி இருந்தது, குடும்ப வாழ்க்கை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனியத்தான் வேலை செய்வாங்க. ரசூலுல்லாஹோட மகள் தான். ரசூலுல்லாஹ் ஏன மகள் என்பதற்காக ஸ்பெஷலான கவனிப்பெல்லாம் போடலை. ஸ்பெஷலான எனது பொருட்களை எல்லாம் தருவித்து கொடுத்து குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் என்று சொல்லவில்லை, வித்தியாசம் காட்டவில்லை. சாதாரண குடிமகன் வாழ்வதை போன்றுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அதாவது மகளும் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மாவு அரைச்சி அவங்களோட கையில எல்லாம் என்ன செஞ்சது, அடையாளங்கள் நின்றுட்டு, கையில எல்லாம் அடையாளங்கள் நின்றுட்டு. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கவலை. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா யுத்தங்கள்ல கிடைச்ச வேலைக்காரர்கள் யாரையாவது எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு தந்துருவாங்க தானே, ஒரு உதவியா இருக்கும், ஒரு வேலைக்காரர் நீங்க தேடிக்கன்னா உதவியா இருக்கும் என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுவதற்காக போறாங்க. போனால் அங்க என்னது ரசூலுல்லாஹ் இல்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படியான நிலவரம், ஒரு வேலைக்காரர் இருந்தா என்னது எனக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் என்று வருத்தத்தை எல்லாம் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்லிட்டு வராங்க. இது சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு செய்தி, ஒரு புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்த விஷயத்தையும் இப்படி சொன்ன விஷயத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் உள்ளத்துல ஒன்று பதிஞ்சிச்சு. இரவு நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தூங்குறதுக்காக விரிப்பை விரிச்சு தூங்கிட்டாங்க. தூங்குறது தலையெல்லாம் வச்சாச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். வகத் அகத்னா மலாஜிஅனா ஃபதஹப்து லிஅகூம். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எலும்ப நினைத்தேன் ரசூலுல்லாஹ்கிட்ட போய் வரவேற்பதற்காக, மரியாதைக்காக இல்ல, போய் ரசூலுல்லாஹ்களை அழைச்சிட்டு வர நினைத்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா மக்கானிக்குமா, அங்கனிக்கே இருங்கண்ணா, எப்படி இருக்கிறீங்களா அப்படியே இருங்கண்ணா, அப்படி நீங்க வரவானா அப்படியே இருங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாமா ஒரு மருமகன் மகள் உறவு எப்படி இருந்துன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகஅத பைனனா, எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்தார். எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்தார். இருந்து ஹத்தா வஜத்து பர்த கதமை அலா சத்ரி, நபி அவர்களுடைய அந்த கால் இரண்டும் அவர் சம்மானம் கொட்டியல, சும்மா அப்படி நேரம் வச்சிருந்தாங்க. அவர் ரெண்டு பேருடைய நபியோடைய அந்த பாதத்துடைய அந்த கூழ் என்ன நெஞ்சில பட்டு சென்றாங்க. அப்படின்னா கால் என்ன செய்ய அலி ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சில படுற அளவுக்கு நெருக்கமா என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் இருந்தா. அவரும் சொந்தம் இவரும் சொந்தம், வணங்கிட்டா அவரும் சொந்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்களை எந்த வீட்டுல வளர்ந்திருப்பாங்க? அபூ தாலிப் தானே பொறுப்பெடுத்தாரு. ரசூலுல்லாஹ்களை பொறுப்பெடுத்தது யாரு? அபூ தாலிப். அப்ப ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு நெருக்க உறவு இருந்துச்சு. அவ ஹத்தா வஜத்து பர்த கதமை, நபியோடைய பாதத்துடைய அந்த குளிர் தன்மை என்ற நெஞ்சில பட்டுச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அங்க கிட்ட இருந்து சொன்னாங்க, வகால அலா உஅல்லிமுகுமா கைரம் மிம்மா சஅல்துமானி, நீங்க என்னட்ட கேட்டீங்களே ஒரு வேலைக்காரர் வேண்டும் என்று, அதை விட சிறந்த ஒன்றை உங்கள் இரண்டு பேருக்கும் நான் சொல்லி தரவா, அதை விட சிறந்த ஒன்றை சொல்லி தரவா. அப்ப சொல்றாங்க, இதா அகத்துமா மலாஜி அக்குமா, நீங்க தூங்குறதுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா துகப்பிரா அர்பஅன் வ ஸலாதீன், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை சொல்லுங்க. வ துஸப்பிஹா ஸலாஸன் வ ஸலாதீன், 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. வ தஹ்மதா ஸலாஸன் வ ஸலாதீன், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஃபஹுவ கைருன் லகுமா மின் காதிமின், ஒரு வேலைக்காரரை விட இது உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். இது ஒரு வேலைக்காரரை விட இது உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அவர்கள் கேட்டது என்ன, நபி அவர்கள் கொடுத்தது என்ன? என்னமோ கேட்கிறாங்க, என்னத்தையோ சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று சொன்னால் வேலைக்காரரை விட இதில் ஒரு சிறப்பு இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜமல் சிஃபின் யுத்த இரவுகளில் கூட நான் தூங்குகின்ற பொழுது இதை விட்டுவிடவில்லை. ஜமல் சிஃபின் யுத்தங்கள் நடந்த இரவுகளில் கூட இதை நான் விட்டுவிடவில்லை, தொடர்ந்து சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஹுவ கைருன் லகுமா மின் காதிமின். அப்ப வீட்டுல எங்கட மனைவி கஷ்டப்படுறாங்களா, நாங்க குடும்பத்துல கஷ்டப்படுறோமா, பொருட்கள் இல்லாம எங்களுக்கு ஒரு செலவா,
இரவு நேரத்தில் இதை ஓதுவதில் ஒரு பரக்கத் எங்களுக்கு இருக்கிறது. அதான் இந்த வசனத்தின் அர்த்தம். அதை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அதுபோன்று அலி ரதியல்லாஹு எந்த அளவுக்கு நடந்து கொள்வாங்கன்னு சொன்னால், அலி ரதியல்லாஹுவோட ஃபாத்திமா ரதியல்லாஹுவோட மாமியோட பேரும் ஃபாத்திமா தான். ஃபாத்திமா ரதியல்லாஹு மாமியோட பேருனா என்ன? அலி ரதியல்லாஹுவோட உம்மாட பேர், அவட பேரும் ஃபாத்திமா தான். அந்த ஃபாத்திமாவுக்கு சொல்லுவாங்க லி உம்மி இக்ஃபி ஃபாத்திமத்தல் ஹிதுமத்த ஹாரிஜன், ஃபாத்திமா வெளியே பேத்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க பொறுப்படுங்க, உள் வேலையில அவ பார்த்துக்கொள்வா, அரைக்கிற வேலை கூட்டுற வேலை ஹதீஸ்ல அப்படியே வருது, கூட்டுற வேலையெல்லாம் அவ பார்த்துக்கொள்வா, வெளி வேலையெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. இப்படி ஒரு மகன் உம்மாவுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? மகளுடைய நான் ஒரு மனைவி எடுத்து வந்திருக்கிறேன், மனைவியுடைய வெளி வேலையெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொன்னா இன்றைக்குள்ள சிச்சுவேஷனில் மாமி மருமகள் உறவு அப்படி நிக்குமா? நிக்காது. ஆனா அலி ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க நீங்க வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹுவோட வெளி வேலைகளை பாருங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அவங்க வீட்டில் உள்ள வேலைகள்லாம் அவர்கள் செய்வார்கள். இதை நாங்கள் பார்க்கிறோம். வீட்டு வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் சகோதரர்களே. அதுபோல ஒரு முறை புகாரில வரக்கூடிய செய்தி, அன்ன ரஜுலன் ஜாயிலா சஹல் இப்னு சஅத், சஹல் இப்னு சஅத் வாராரு. அலி ரதியல்லாஹுவோட புனை பெயர்கள் உண்டு அபூ துராப், மண்ணின் தந்தை. மண்ணின் தந்தை என்றது புனை பேர். சும்மா மண்ணின் தந்தை என்று கேள்விப்பட்டா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மண்ணின் தந்தை என்று சொன்னார்கள், அது என்ன அப்படி இருக்கு என்று சொல்லி ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இந்த அந்த அலி ரதியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு மனிதர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஃபகால ஹாதா ஃபுலானு லி அமீரில் மதீனா யதுஉ அலியன் இன்தல் மிம்பர், அதாவது மிம்பர்ல வந்து என்னது அலி அலியை பத்தி இந்த வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒருவர். மிம்பர் கிட்ட இருந்து இந்த சொல்றார். என்ன சொல்லு? அபூ துராப், அலி அலியை பத்தி குறிக்கக்குள்ள அபூ துராப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அலி அலி அவர்கள் குறிக்கின்ற பொழுது அபூ துராப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஃபலாஹிக, அப்ப சஹல் சிரிக்கிறாரு. கால வல்லாஹி மா சம்மாஹு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த பேரை சொன்னதே ரசூலுல்லாஹ் தான். அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு அபூ துராப் மண்ணின் தந்தை என்று சொன்னதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வமா கான லஹு இஸ்முன் அஹப்ப இலைஹி மின்ஹு, இதைவிட விருப்பமான ஒரு பேர் அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு இருக்கவும் இல்லை. அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு இந்த பேர் தான் மிகவும் விருப்பமாகவும் இருந்தது. ஃபஸ்தத்அம்துல் ஹதீத சஹலன், நான் அப்ப என்ன விஷயம் என்று சஹல் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டேன். எப்படி ரசூலுல்லாஹ் பேர் சூட்டினாங்க, ஏன் அவருக்கு விருப்பமா இருந்தது என்ற செய்தியை கேட்டேன். அப்பொழுது சஹல் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தகல் அலியுன் அலா ஃபாத்திமத்த, ஃபாத்திமா ரதியல்லாஹு ஒரு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் அலி ரதியல்லாஹு போறாங்க. போயிட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரதியல்லாஹு அவங்களை தேடி வராங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு வீட்டுக்கு. அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு சொல்றாங்க, அலி ரதியல்லாஹு வந்தாரு, என்னோட பிரச்சனை உண்டு ஆயிட்டு கொஞ்சம் கோவமா பேசினாரு, என்னோட கோவமா பேசி என்னிடத்துல தங்காம பள்ளிக்கு போயிட்டாங்க. மாப்பட்ட யாரு பிரச்சனை சொல்றா மகள். அலி ரதியல்லாஹு வந்தாங்க, எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சின்ன ஒரு பிரச்சனை. கோபமா என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு ஏசிட்டு பேசி என்னை கோபப்படுத்தி விட்டு பகல் நேரம் என்கிட்ட தூங்காம போயிட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனை அழைச்சி ரசூலுல்லாஹ் அவர் எங்க இருக்குன்னு பாருங்கன்றாங்க, மருமகன் எங்க இருக்குன்னு பாருங்கன்றாங்க. பண்ணிட்டா அப்ப நம்ம அந்த அந்தஸ்தில் இருந்தா என்ன நினைப்பா அவரால், நான் ஒரு நபியா இருந்து என் மகளோட இவனுக்கு இந்த ஆளுக்கு ஒழுங்கா நடக்க கிடைக்கல, ஏன் இப்படி நடந்துக்கிறார் இவர், இப்படித்தான் நம்ம பார்ப்போம். குடும்ப பிரச்சனை ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கல, தேடி அனுப்புறாரு எங்க பாருங்க என்று சொல்லி. தேடி பார்த்தா பள்ளியில ஒரு மூலையில போய் என்ன செய்யறாரு, அலி ரதியல்லாஹு போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தா வேற எங்க போறது, பள்ளியில் ஒரு மூலையில போய் தானது அலி ரதியல்லாஹு அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வருகிறார்கள். அலி ரதியல்லாஹு அப்படி அந்த சைடுல திரும்பி படுத்துட்டு இருக்கிறாங்க. முதுகுல எல்லாம் என்னது மண் இருக்குது. மாமா ஒரு தனது மகளை கட்டி கொடுத்த அந்த மாமனின் அடிப்படையில் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை எல்லாம் துடைத்தியா அபா துராப், ஏ அபூ துராப் எழும்புங்க, மண்ணின் தந்தையே எழும்புங்க என்று சொல்லி நபி அவர்கள் எழுப்பி விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எழும்பிறீங்க என்றாங்க. இஜ்லிஸ் ஃபஜஅல யம்ஸஹு துராப, முதுகுல எல்லாம் மண்ணை தட்டி விட்டு எழும்பிறீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை சொன்னதை நான் பார்த்தேன் என்கிறார்கள். இப்படி இந்த அளவுக்கு ஒரு குடும்ப உறவு இருக்குமா? பிரச்சனை என்னன்னு கேட்கல, உங்களுக்குள்ள என்ன சிக்கல்னு கேட்கல, அதே நேரத்தில் மருமகனுக்கு சார்பான மாதிரி எனது அங்க போய் அவரை தட்டி எழுப்பி விட்டு ஃபாத்திமா எனது சதை துண்டு என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு மென்மையாக நடந்து கொள்றார். தட்டி எழுப்பி விட்டு அலியே எழும்பிறீங்க, அபூ துராப் ஏ மண்ணின் தந்தையே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை அழைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு இடையில வந்த பிரச்சனையில் நபியர்கள் நடந்து கொண்ட விதம் இது. அதே போன்று இது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விரும்பினார்கள்,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு விரும்பினார்கள் என்பதற்கு நிறைய செய்திகளை நாங்கள் காண முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற தனது 2 மகள்களையும் திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டார்கள். முடித்து கொடுக்கிறவர்கிட்ட மருமகன்ட்ட, இவங்க உங்களுக்கு மனைவியா இருக்கும் வரைக்கும்